ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சஞ்சு மாடல் பேசுகிறேன். சாரிங்க, ஒரு 4 டேஸாக ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆகிட்டு என்னால் எதுவுமே ஒரு வீடியோவே போட முடியாமல் ஆகிட்டு. எப்படியும் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்திருப்பீங்க எல்லாருமே. நிறைய பேர் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா எப்பா என் வீடியோவை பார்க்க முடியலையே. ஏன்னா நம்மளுக்கு நல்லது பண்ணுறவங்கள விட ஹேட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு நான் நம்புகிறேன். என்னை பிடிக்கிறவங்கள விட என் கூடவே இருந்து துரோகிகள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாதுங்க. சத்தியமாக நான் இன்றைக்கும் சரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அவ்வளோதான் என்னை பொறுத்தளவு. வேறு அவங்களுக்கு பழி வாங்கணும், அவங்களுக்காக வாழணும் அப்படிலாம் இல்லை. எனக்காக நான் வாழுவேன், எனக்காக மட்டுமே வாழுவேன். ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீடியோ போடாதனால நிறையா வரத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க வீடியோ போட்டாலும் மேலே வரப்போகிறது கிடையாது. அதுதான் உண்மை. ஒன்று அரை நிர்வாணமாக இருக்கணும், இல்லையா? அது ஒன்று ஒரு பொண்ணாக இருக்கணும், இல்லைன்னா நல்லா பணக்காரங்களாக இருக்கணும். இல்லை வராங்க, ஓகேவா? ஆனால் அந்த பையன் கஷ்டப்பட்டு வரும்போதும் அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்தால் மட்டும்தான் அவன் மேலே வர முடியுது. இல்லாமல் நம்ம பசங்களோட இது அப்படிங்க. என்னையும் குறை சொல்ல மாட்டேன், எல்லாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா லைக் பண்ணுறதே அதுக்கு தானே லைக் பண்ணுறாங்க. வேறு பசங்க ஒரு கஷ்டமான ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டால் யாருமே லைக் பண்ணுறதில்ல. பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டு கண்மை போடுறதெல்லாம் லைக் பண்ணுறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எல்லாம் நன்மைக்கு.